ஹாய்டா. இன்றைக்கி நம்ம ஐடல்ஸ் லவ்வோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி போட்டது யாரும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் அது புரியும். அண்ட் ஒன் திங்க், நான் 18+ வர சீன் நான் இனிமேல் போட மாட்டேன்டா. ஸோ அதை நான் இனிமேல் டெலிகிராமில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லைன்னா நான் போடலை. ஓகேவா? டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டச் பண்ணிங்களானே வந்துடும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் நம்ம இதோட விட்டுருப்போன்னா டேவும் ஜங்குக்கும் காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, நீ உள்ளே போ. ஆனால் எனக்கு நாளைக்கு ஆன்சர் வேணும். அது எனக்கு நாளைக்கு ஆன்சர் வேணும். சரின்ட்டு ஜங்குக்கும் இப்போ ஏஞ்சி வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் கவுச்சில் போய் உட்கார்றாரு. அந்த கவுச் வந்து விண்டோ கிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நல்லா ஜன்னலாம் திறந்து தான் விட்டு வச்சுருக்காரு. ஸோ நல்லா காற்று வந்துட்டுருக்கு. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. டேங் சொன்னது தான் வண்டியில் ஓடிட்டே இருக்குது. அவருக்கு இப்போ ரெண்டு மனசாக இருக்குது. ஓகே, சொல்லலான்னு தோணுதானா, வேணாம், அப்பாவுக்கு பிடிக்காது, அந்த மாதிரியும் தோணுது. எனக்கும் ஒரு லவ் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வீட்டில் ராசா தூங்கு, ராசா புலம்பாத, ஏன்டா நைட்டு 12 மணிக்கு பாடாப்படுத்தியும் தூங்குடா. டே ஜென், என்னடா ஜென், என்னடா சொல்லு. இல்லை, அது என்ன தாயாங்க வந்தாரா? ஆமாம். சரி, என்ன முடிவு சொல்லலான் இருக்க? எனக்கு குழப்பமாக இருக்குது. சரி, உன் மனசில் என்ன தோணுது? அவர் எனக்கு பிடிக்கும். அப்புறம் என்ன? ஆனால் அப்பா, டேய், உங்கள் அப்பாவெல்லாம் நினச்சா வாழ முடியுமாடா? உனக்கு பிடிச்சத நீ செய்டா. ஃப்யூச்சரில் வர்றதை இப்போ யோசிக்காத, அப்போ வர்றதை அப்போ பாரு. சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே சண்டே தான். ஸோ ஜங்குக்கு நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு தான் தூங்கலையே, அதான் நல்லா குப்புற அடித்து தூங்கிட்டு இருக்காரு. தயாங்கு காலங்காத்தாலேயே ஜங்குக்கு வீட்டுக்கிட்டே வந்துட்டாரு. வந்து காய்வால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரும் ஓப்பன் பண்ண பாடில்ல. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஜென்னு தான் வந்து திறக்குது உள்ள. நீங்கள் ஏன் உள்ளே கூப்பிட மாட்டியா? அதெல்லாம் இல்லை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உள்ளெல்லாம் உட்கார வச்சு காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறான். ஜங்குக்கு எங்க? அவன் தூங்குறான் ரூமில். இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஜங்குக்கு எழுப்புறான். டேய் ஜங்குக்கா, என்னடா? இந்திரி, தயாங்க வந்திருக்கு. என்னது தயாங்கா? ஆமாம், இந்திரி. ஜங்குக்கும் இப்போ ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கீழே ஓடுறாரு. என்னங்க வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஆன்சர் சொல்லு. அது எனக்கு ஓகே. நிஜமாவா? ஓகே தான். ஆனால் என்னை விட்டுற மாட்டீங்கல்ல? எந்த சூழ்நிலையும் என்ன நடந்தாலும் என்னை விடக்கூடாது. தாயாவும் ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறாரு. நீ நினைக்கிறியா நான் உன்னை விட்டுருவேன்னு? அது என்றைக்கும் உன்னை விட மாட்டேன். உங்கள் அப்பா வந்தாலும் சரி, உங்கள் தாத்தாவே வந்தாலும் சரி, உன்னை நான் என்றைக்கும் விட மாட்டேன். ஸோ இப்படியே அவங்களோட லவ் லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு 3 மந்த்து கிட்ட அவங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜங்குக்கு டெஹு பற்றின நிறைய விஷயம் தெரியாது. இப்போ அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு அவரை பற்றி. டயாங்கும் ஜங்குக்கை அவ்வளோ ரசித்து பார்ப்பார். அவர் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் அவ்வளோ அட்மையர் பண்ணுவார். ஸோ அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒன் டே ஜங்குக்கு நைட்டு வீட்டில் இருக்கார். அப்போ ஃபோன் வருது அவங்க அப்பாட்ட இருந்து. ஹலோ, சொல்லுங்கப்பா. ஜங்குக், நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா. அப்பா, ஆனால் திடீர்னு நான் உனக்கு டிக்கெட் போட்டுட்டேன். ஸோ நீ கிளம்பி வந்துடு. மார்னிங் உனக்கு ஃப்ளைட் இருக்குது. ஜென்னை கூட்டிகிட்டு வந்துடு. சரிங்கப்பா. இப்போ கட் பண்ணால் டயாங்கு ஜங்குக்கு ஜென்னு எல்லோரும் ஏர்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க. சரி டயாங், நான் வர்றேன், பார்த்து பத்திரமா இருங்க. சரி, போயிட்டு மறக்காமல் ஃபோன் பண்ணு. எப்போ வருவேன்?
தெரியலையே, அப்பா திடீர்னு கூப்பிட்டாரு, என்னாச்சுன்னு தெரில. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, பாய். டயங்க வந்து இப்போ ஜங்குக்கு அப்படி டைட்டாக கட்டி பிடிச்சிக்காரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஐ மிஸ் யூ பேபி. மீட்டோ. சரி என்னை விடுங்க, நான் கிளம்புறேன். சரி பாய். என்னை மறந்துடாத. மறக்க மாட்டேங்க. இப்போ ஃப்ளைட்டும் அப்படியே கிளம்பி இங்கே தான் இந்தியாவில் வந்து லேண்ட் ஆகுது. ஸோ ஏர்போர்ட்லேருந்து ஜங்குக் அவர் வீட்டுக்கு வராரு, ஜென் அவர் வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஜங்குக் தான் வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. பார்த்தா வீடே டெக்கரேட் ஆகிருக்கு. என்ன வீடு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க? எங்கள் வீட்டில் விசேஷம் தான், அப்படி எதுவும் இல்லையே அப்படின்ட்டு அவர் உள்ளே நுழையிறாரு. அவங்க அப்பா அங்கே தான் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அப்பா என்னாச்சு? ஏன் வீடியோ டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க? ஏன் ஏதாவது ஃபங்க்ஷனா? ஆமாம் ஃபங்க்ஷன் தான், உனக்கு மேரேஜ். அப்பா என்ன திடீர்னு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. உன்கிட்ட எதுக்கு நான் கேட்கணும்? அப்பா எனக்கு மேரேஜ்லாம் வேணாம்ப்பா. அப்பா ஜங்குக், நான் சொல்கிறதான், நீ மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்பா ஆனால் நான் என்ன லவ் பண்ணுறியா? ஜங்கு அவங்க அப்பா நிமிந்து பார்க்குறாரு. ஆமாம். ஆனால் எப்படி? தெரியும் நீ என்னென்ன பண்ணுற, எங்கெங்கெல்லாம் போகிற, யார் யார் கூட போகிற, எல்லாம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அது நம்மளுக்கு செட் ஆகாது, புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அப்பா ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. நான் அவரை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவர் தான் வேணும். ஜங்குக் கன்னத்துலேயே ஒரு அறை விழுது பலார்னு. இது வரைக்கும் ஜங்குக் அவங்க அப்பா அடித்ததே இல்லை. உன்னை வளர்த்த எங்களுக்கு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரியாதா? நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணு, அவ்வளோதான். அப்பா எனக்கு வேணாம்ப்பா. ஜங்குக் என்னை பேச வைக்காத. நம்ம நாட்டு கல்ச்சர் என்ன, அவங்க நாட்டு கல்ச்சர் என்ன? நீ என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? ஓ, நான் சின்ன வயசுலேருந்து உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனால நீ சொல்கிற எதனாலும் கேட்பேன் நினைப்போ? அப்பா அப்படி இல்லை ப்ளீஸ்ப்பா. அவர் ரொம்ப நல்லவர். எவனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கையை பிடிச்சி ரூமுக்குள்ளே போய் அடைச்சிடுறாரு. ஜங்குக்கோட மொபைலு எதுவுமே அவர்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. 2 days ஆச்சு. ஜங்குக்கு இன்னும் அந்த ரூம்லேயே தான் இருக்கார், அவரை வெளியே விடவே இல்லை. டைமுக்கு சாப்பாடு வந்துடும், ஆனால் அவர் சாப்பிட மாட்டார். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பையன் அப்படி இருக்கானேன்னு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனா ஜங்குக் தான் ரூமில் ஒரு ஓரமாக ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு. கையில் டேவோட பிக் இருக்குது. டே எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குது, ஆனால் என்னால் முடியாதுல்ல. டே வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் கிட்ட இருந்த ஒரு ஃபோன், மெசேஜ், கால் எதுவுமே வரல. அவர் அங்கே போய் 3 days ஆச்சு. இது வரைக்கும் அவரால் ரீச் பண்ணவே முடியல. ஃபைனலி இப்போ டேவும் ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த சைட்லேருந்தும் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்குக் கேட்குதா? அந்த பக்கம் இருந்து ஆன்சர் வருது. ஹலோ, நீங்கள் யார்? உன் பேர் தான் கின்டாயாங்க? ஆமாம், நீங்கள்? நான் ஜங்குக்கோட அப்பா. அங்கிள், அது எனக்கு எல்லாம் தெரியும், என் பையனை மறந்துரு. வாட்? ஆமாம், என் பையனை மறந்துரு, அவனுக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் நானும் அவனும் லவ் பண்ணுறோம். ஸோ வாட்? அதுக்கு என்ன? லிசன், உனக்கும் என் பையனுக்கும் செட் ஆகாது, ஓகேவா? அவனை மறந்துடு. இதோட அவனுக்கும் ஜென்னுக்கும் நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் இருக்குது. ஸோ நீ அவனை மறந்துடு.
இந்த பக்கம் அண்ணமே தலை வச்சு படுத்துறதா அவன் ஃபோன் பண்ணாங்க, அவ்வளோதான். ஹலோ ஹலோ அங்கிள் அங்கிள் நான் சொல்கிறது கொஞ்சம் லிசன். ஃபோன் அப்படியே கட் ஆகிடுச்சு. இப்போ டேக்கு என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. அவர் மேலேயே அவளுக்கு கோவம் வருது, அவரால் எதுவுமே பண்ண முடியலேன்னு. இப்போ அப்படியே நைட் ஆகுது. நைட்டு டயங்க அவரோட பெட்டில் படுத்திருக்காரு, ஆனால் தூக்கம் வரல. தயங்கா தயங்கா தயம் என்னை விட்டுற மாட்டல. ஐ எம் சாரி ஜங்கு. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கும்? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. என்னால் நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றவே முடியல. முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்லுவிலே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவிலே. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதடி. இப்போ அப்படியே 1 இயர் கிட்ட பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இப்போ ஜெண்டா அப்படியே இந்த ஹவுஸோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர்றாரு. வேலைக்கெல்லாம் போயிட்டு டயர்டாக வர்றாரு. அப்பா முடியலையே. ஜங்குக்கா ஜூஸ் குடிச்சியா? இல்லையே. சரி இரு வந்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள கிச்சன் தான் போகிறாரு. போய் ஜங்குக்கு ஜூஸ்லாம் போட்டுட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு காலு கீழே உட்காந்து அப்படியே ஒரு காலை அமுக்கி விட்டுட்ருக்காரு. ஏன்டா இப்போ தானே ஆவேசப்பட்டு இருந்தேன், எதுக்கு என் காலை அமுக்குற? உனக்கு செய்ய யாருக்கு செய்ய போகிறேன்? என் பேபிஸ் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? நீயே கேளு. இப்போ ஜென்னும் ஜங்குக்கோட வயிற்றில் அப்படியே கை வச்சு பார்த்துட்ருக்காரு. என் பேபிஸ் என்ன பண்ணுறீங்க? நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு? ஏய் ஜங்கு பார்த்தியா கிக் பண்ணுறாங்க. டெய்லி இந்த கூத்தானே நடக்குது, என்ன புதுசா? நீங்கள் என்னாலும் பண்ணிட்டு போங்கட்டு ஜங்கு ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்காரு. என்ன அவங்க எல்லாத்துக்கும் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கா? சரி வாங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்கலாம். இப்போ அப்படியே ஜங்குக்கோட மேரேஜ் டே அன்னைக்கு தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் மேரேஜ் காஸ்டியூம்லாம் போட்டு அங்கே அப்படியே உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டே தான் இருக்குது. அவரால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போ பால்கனி யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. ஜங்குக்கும் போய் பால்கனிலேருந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜென்னு தான் தூங்கிட்டு இருக்கான். ஜென் நீ என்ன பண்ணுறங்க? அடம் தூக்கி விடுறான்னு அப்படின்னோடனே ஜங்குக்கும் இப்போ ஜென் அப்படியே தூக்கி விடுறாரு மேலே. நீ என்ன பண்ணுற? என்ன கல்யாணம் பண்ண போறியா? இல்லை. அப்புறம் நீங்கள் நின்றுட்டுருக்கவா? எங்கே வாடா. ஜங்குக்கும் சரி எனக்கு எந்த கூட்டிகிட்டு போனால் போதுன்ட்டு அவரும் ஜென்னு கூட போயிட்டுருக்காரு. எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்னு? மூஞ்சி வீங்கி போயிருக்கு, இருந்தால் தொடச்சிக்கோ. சரி நம்ம எங்கே போகிறோம் அது சொல்லு. என்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நோ ப்ராப்ளம், எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜென் ஏண்டா? அப்போ வாயை முடிடு வாடா. கல்யாணத்தை நிறுத்தணுமா வேணாமா? நிறுத்தணும். அப்போ அமைதியாவா. இப்போ ஜென் ஜங்குக்கு அவர் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருக்காரு. இங்கே எதுக்குடா? அப்பா சாமி என்னை கேள்வி கேட்டு சாவடிக்காத. என்ன உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாலும் உள்ளே இருக்குது. நீ போய் அவங்கக்கிட்ட என்னன்னாலும் பேசிக்கோ. உங்கள் அப்பாக்கார வேறு எப்போ வருவான்னு எனக்கு தெரில. நான் வேறு மடியில் நெருப்பு கட்டிட்டு அலைகிறேன். இப்போ அப்படியே ஜங்குக்கும் ஜென்னும் தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. அங்கே தூரத்தில் பார்த்தா ஜங்குக்கு தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரி இருக்குது. அவரும் குறுன்னு பார்த்துட்டு கிட்ட போகிறாரு. கொஞ்சம் கிட்ட போனானே அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓடி போய் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. வர்றா ஆள் வந்தோடனே கூட இருந்த செவாலையை கழட்டி விட்டு போகிறான். துரோகி டேயா நீங்கள் வர மாட்டீங்களோன்னு நினச்சேனா? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிற? ஒன்றும் இல்லை. அதுவா
சாரு ஒரு வாரம் அழுதுகிட்டே இருந்திருக்கார். அதான் குரல் இப்படி மாறி போச்சு. சாரி ஒன்று அழ வச்சதுக்கு. அடே ஜாங்குக்கு அப்படி பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க, என் குரல் அப்படி மாறிடுச்சு. நான் எங்கள் கூப்பிட்டல வருவியா? வரேன். ப்ரோ வெயிட் பண்ணுங்க. இங்கேருந்து அவனை இப்படியே கூட்டிகிட்டு போனால் இப்படியே அவங்க ஐயா வருவார் பின்னாடியே. ஸோ இந்தாங்க. ஜாங்கு கடன் அப்படி விரியுது. அதை பார்த்தோன்னே ஜென் என்ன திருன்னு முழிக்கிறேன். இப்போ நீங்கள் இருந்து போனால் அடுத்து உன்னை தூக்கிட்டு வந்து பிடிச்சி மறுபடியும் என்னைக்கு கட்டி வைக்கவா? போடா டேய். இப்போயே வாரணி கொடுத்துட்டு ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான், ஓகேவா? நீங்கள் வேறு எதுவும் எனக்கு கமெண்ட் வந்து கழுவி ஊற்றக்கூடாது. ஜென்னு கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு தாலி செயின் தான், ஓகேவா? டைம் வந்து அப்படியே வாங்குறாரு. உனக்கு இது என்னன்னு தெரியுமா? தெரியுமே. அப்புறம் வாங்குற. ஸோ வாட்? அதனால என்ன? நான் உன்னை நிற்கிறனால கல்யாணம் பண்ண தானே போகிறேன். அது பேர் இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் டைம் உன்னோட கெரியருக்கு ஐ டோன்ட் கேர். சரி இப்படியே பேசிட்டு நிற்காதீங்க, வாங்க போ, டைம் ஆச்சு. இப்போ ஜென்னும் டயங்கையும் ஜாங்கோக்கையும் அந்த கோயில் கரவர் இருக்கும்ல அங்கக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜென்னும் அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஐயரை கூப்பிட்றாரு. ஐயரே என்னப்பா? இந்தாங்க இதை பிடிங்க. என்னப்பா தாலியோடு வந்து நிற்கிற? அதுவா? இதை சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. எதுக்கு? என் கழுத்தில் நானே கட்டேன். எதுக்கியா? தாலி கட்ட தான் ஏன் கேட்பேன். ஓஹோ அப்படியா? சரி. என்ன கூட்டத்தையே காரணம் 3 பேர் மட்டும் நிற்கிறீங்க? ஆமாம், இது ரன்னிங் மேரேஜ் அப்படி தான். ஓஹோ சரி. இப்போ அவரும் பூஜையெல்லாம் பண்ணி இந்த தாலி அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. அவங்க அதை அப்படியே கையில் எடுக்கிறாரு. கையெல்லாம் கொஞ்சம் நடுங்குது தான், பட் இதனால் அவர் எடுத்து அதை அப்படியே ஜங்கு கழுத்து கிட்ட வச்சு பார்க்குறாரு. இப்போ அப்படியே 2 பேர் ஐஸும் அப்படியே பார்க்குது. இவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது, அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. இப்போ அப்படியே அதை ஜங்குக்கு அப்படியே போட்டு விடுறாரு. தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே. மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே. இப்போ இப்படியே மேரேஜும் முடியுது. இப்போ அப்படியே டேவும் ஜாங்குக்கும் அப்படியே கோயிலை விட்டு வெளியே தான் வர்றாங்க. பார்த்தா சாக்கு. பார்த்தா அவங்க அப்பா சொந்தக்காரங்க நின்றுட்டுருக்காங்க. ஜாங்குக்கு கை காலெலாம் கிடு நடுங்குது. ஏன்னா அதான் திரும்பி சொந்தக்காரங்களாம் டெரர் பீஸில். என்ன அப்போ எஸ்கேப் ஆகிட்டாரு. கல்யாணம் ஆனால் உடனே அடுத்த 2 நிமிஷமே எஸ்கேப் ஆகிருப்பார். இப்போ ஜங்குக்கும் டைம் தான் அவங்க அப்பா முன்னாடி எப்படி நின்றுட்டுருக்காங்க கோயில் வாசலில். அப்பா சாரிப்பா. எதுவும் பேசாத, இங்கேருந்து போ, என் கண்ணு முன்னாடியே நிற்காத நீ. அப்பா சாரிப்பா. உன்னை தான் சொன்னேன், கண்ணு முன்னாடி நிற்காத, கிளம்பிடு போ. நாங்கள் யார் வேணான்னு அவன் பின்னாடி போனல, போ, அவன் பின்னாடியே போயிரு. இனிமேல் இந்த பக்கம் வந்துடாத. நாங்கள் ஒரு குடும்பம் இருக்குன்றதே மறந்துடு. அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? உன்னை தான் சொன்னேன் ஜாங்கு, இங்கேருந்து கிளம்பு போ. அவன் என்ன வேணும்னு அவனை கல்யாணம் பண்ணல, போ. இந்த பக்கம் எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது, போயிரு. அப்பா ப்ளீஸ்ப்பா. ஜாங்கு வா போகலாம். இல்லை வா போகலாம், அவங்க கோவமாக இருக்காங்க, வா. இப்போ டேவும் ஜாங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போ ஒன் டே காட்டினா ஜங்குக்கோட அப்பா தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காரு. கொரியாவில் தான். அவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்திருப்பார். ஸோ வந்த இடத்துல உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பேஷண்ட் மிஸ்டர் ஜியான். எஸ், அடுத்து நீங்கள் தான் உள்ளே போங்க. இப்போ அவரும் அவர் சீட்லேருந்து எழுந்திரிச்சு இப்போ அப்படியே வர்றாரு. ஆப்போசிட்டில் ஒரு பர்சனோட அப்படியே இடித்து நின்றுடுறாரு. அந்த பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவரோட ஃபைல் வந்து கீழே விழுந்துருது.
ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அந்த பர்சன்கிட்ட கொடுக்குறாரு. அப்படியே எடுத்து நின்னவர் தான் ஸ்டன்னாகி நிற்கிறாரு. பிகாஸ் அங்கே நிற்கிறது ஜங்குக். ஜங்குக்கு இப்போ 6 மந்த் ஆகுது. அவர் பெல்லி நல்லாவே பெருசாக இருக்குது. ஜங்குக்கா அவங்க அப்பாவை பார்த்தோன்னே விட 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 நடுங்குது கை கால்லாம். ஸோ அவர் இப்போ அப்படியே அந்த பயத்துலேயே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. கீழே விழ போனவர் அவங்க அப்பா அப்படியே பிடிச்சிட்டாரு இப்போ. அப்புறம் என்ன மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு வந்து ரூமில் மறுபடியும் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. சார் இவருக்கு நீங்கள் என் பையன்தான். ஓ ஓகே சார். இன்னொரு 1/2 hourல அவரை ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட நீங்கள் அதுக்கடுத்து கூட்டிகிட்டு போகணும். ஓகே. இப்போ ஜாங்குக்கும் அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க அப்பா பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. அப்பா உன் புருஷனாங்க அது அவருக்கு ஒர்க் இருக்குது. ஒர்க் இருந்தால் உன்னை விட்டுட்டு போவாண்ணா தனியாக? இல்லை இன்னைக்கு அவரால் அங்கே போகாமல் இருக்க முடியல. ஸோ அதனால் உன்னை தனியாக அனுப்பியிருக்கான். இல்லை அவர் வர்றேன்னு தான் சொன்னார். நான் தான் தனியாக இருந்தேன். உன் வீடு எங்கே இருக்குது? ஜங்குக்கும் அட்ரஸ் சொல்கிறாரு. அவங்க அப்பா அவர் காரிலே கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கை வீட்டுக்குள்ளெலாம் உட்கார வச்சு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிப்பா. இப்போ ஜங்குக்கும் டயங்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ சொல்லு பேபி. ஆனால் அந்த பக்கம் இருந்து வர்ற வாய்ஸு வேறு வாய்ஸு. ஹலோ யார் நீங்கள்? என் பையனை இழுத்துட்டு வந்தியே, இப்படி தான் தனியாக விடுவியா? வீட்டுக்கு வா அங்கிள், வீட்டுக்கு வா. இப்போ டயாங்கோ ஃபோனை கட் பண்ணிட்டு எடுத்தேன்டா ஓட்டான்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறாரு. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? அவர் டயாங்க கண்ணத்தோடு சேர்த்து ஒரு 6 தான் வைக்கிறாரு. டயம் கண்ணத்தை பிடிச்சிட்டு எதுக்கு என்னை அடிச்சுன்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. ஏண்டா என் பையனை கூட்டிகிட்டு வந்தியே, ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதா? அவன் இப்படி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தனியாக விட்டுட்டு போவியா? இல்லை அங்கிள் நான் வர்றேன். நீ வாயை மூடு. இல்லை அங்கிள் நான் விடுறேன். நீ வாயை மூடு. என்னடா பேசி விட மாட்டேறீங்க? இதுதான் நீங்கள் பையனை பார்த்துக்க லட்சணமா? இல்லை அங்கிள் அது ஒழுங்கா நீ பார்த்துக்கல. உன்னை நான் இப்பயே கூட்டிகிட்டு போகிறேன் பார்த்துக்கோ. சரி அங்கிள். அப்பா என்னப்பா? நான் அம்மா தம்பியெல்லாம் பார்க்கணும். நாங்கள் வரவா? சரி வா கூப்பிட்டு போகிறேன். ஆனால் ஜங்குக் நீ ட்ராவல் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க அப்பாவும் திரும்பி டேங்க பார்த்து முறைக்கிறாரு. இல்லை அங்கிள் டாக்டரு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஜங்குக், நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றேன். இப்போ ஜங்குக் அவர் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு 1 day கழிச்சு ஜங்குக்கோட அம்மாவும் தம்பியும் தான் வர்றாங்க. ஜங்குக்கோட தம்பி பேர் ஜேன்னு வச்சுக்கலாம். அப்பா எங்கப்பா வரோம்? அமைதியாக வாடா. யார் வீடு இது? உள்ளவா. இப்போ அவங்க அம்மாவும் தம்பியும் அவங்க அப்பா 3 பேருமே உள்ளே தான் போகிறாங்க. ஜங்குக்கு அங்கே தான் உட்காந்து ஹாலில் டிவி பார்த்துட்டு இருப்பாரு. கிச்சனில் உள்ள உருட்டிக்கிட்டு இருக்காரு பாத்திரத்தை. ஜங்கு அம்மா. ஜங்குக்கு இப்போ வேகமாக ஏஞ்சி நடந்து வர்றாரு. டே இரு நானே வரேன்ட்டு அவங்க அம்மாவும் ஜங்கு கிட்ட வர்றாங்க. ஸோ இங்கே ஹாலில் சவுண்டாக இருக்கிறத பார்த்துட்டு டயாங்க அப்படியே வெளியே வர்றாரு. என்னடா ஒரே சத்தம்ன்ட்டு. டயாங் இப்போ எப்படி இருக்காருன்னா ஒரு ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டுட்டு அதை அப்படியே இந்த கையெல்லாம் நல்லா மடித்து விட்டுட்டு வேர்த்து கொட்டிட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காரு கிச்சனில். அதை பார்த்துட்டு ஜியோ அப்படியே வாயப்பாந்து நின்றுட்டுருக்கான். பிகாஸ் ஜியோட ஐடலை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அந்த ஐடல் நம்ம மாமாவை இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அண்ணன்லாம் பார்க்கல, போய் நேரம் டயாங்கிட்ட தான் நிற்கிறாரு. ஹாய் நான் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நீயா? மாமான்னு கூப்பிடு. நிஜமாவா? கூப்பிடு. தேங்க்யூ மாமா. அவங்கள ஹக் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. டயாக்கு சிரிப்பாக வருது பண்ணுறதை பார்க்க. குர்லாவாண்டு வந்தாடா உங்கள் மாமா கிட்ட வர்ற. சாரி ப்ரோ பார்க்கல.
பார்க்க மாட்டேன். இனிமேல் நான் எங்கே உன் கண்ணுக்கு தெரிவேன்? யார்கிட்ட சொல்லணுமோ நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன்ப்பா. யார்கிட்ட வந்து சொல்லுவேன்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க, எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஓகே, நான் இதோட இங்கே முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய். எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. பிகாஸ் எனக்கு டியூரேஷன் நிறையா போகுது, அதான் என்னால் இது பண்ண முடியல. ஸோ சாரி.